இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹேவியரில் காக்னிட்டிவ் தெரப்பி. ஓகேங்களா? பிஹேவியரில் காக்னிட்டிவ் தெரப்பி ரொம்ப முக்கியமானது. டெஃபினிஷன் என்னன்னு பார்க்கலாமா? டெஃபினிஷன் என்னன்னா மூளையின் புரிந்து கொள்ளும் திறன். ஸோ எண்ணங்களை மாற்றி அமைத்தால் நம்ம நடத்தையே மாறிவிடும் அப்படின்ற உண்மையை நம்ம காக்னிட்டிவ் தெரப்பி மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, இதை ஒரு 2 எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக நான் எப்படின்றத உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ இந்த பக்கம் 2 வேறு மாதிரி கலர்ஸில் பால் இருக்குது. இங்கே ஒரே கலரில் பால் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதே மாதிரி எடுங்க, இதே மாதிரி ஒரே மாதிரி இருக்கிற பொருளை மேட்ச் பண்ணுறது. இப்போ இதே மாதிரி எடுங்க அப்படின்னு நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அப்போ என்ன செய்வாங்க, இதே மாதிரி இருக்கிற பொருளை எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லி நம்ம மேட்ச் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது என்னன்னா, இப்போ பிக்சர்ஸ், இது ஆப்ஜெக்டை நம்ம மேட்ச் பண்ணுறோம். அடுத்த லெவல் பிக்சர்ஸை ஆப்ஜெக்டோட மேட்ச் பண்ணுறதுக்கு நம்ம கற்றுக் கொடுக்கணும். இப்போ என்னன்னா, இது ஒரு ஷேப்ஸ் இருக்குது. இப்போ இங்கே ஷேப்ஸில் ஸ்கொயர் ஷேப் பிக்சரில் இருக்குது. இது ஆப்ஜெக்ட் இருக்குது. அப்போ ஆப்ஜெக்ட் என்ன செய்யணும், இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். அடுத்தது ரெக்டாங்கிள் ஷேப் பிக்சரில் இருக்குது. இது ஆப்ஜெக்டை மேட்ச் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுக்கணும். இது எல்லாமே என்னென்னா காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பியில் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். இப்போ இதில் என்னெல்லாம் பயங்கள் கிடைக்குது அப்படின்னா, குழந்தைகளுக்கு அவங்க ரொம்ப டிப்ரெஸ்டாக இருப்பாங்க, ஹைப்பராக இருக்காங்க அப்படின்னா அந்த நிலையிலிருந்து நம்ம வேறு நிலைக்கு அவங்களுக்கு மாற்றுறதுக்கு இந்த காக்னிட்டிவ் தெரப்பி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட அறிவுத்திறன் வளர்ச்சி அடையும், அவங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் எனர்ஜி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராப்ளம்ஸை ஒரு கொஞ்சம் வளர்ந்த பிறகு என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் காக்னிட்டிவ் தெரப்பி. இதன் மூலம் அவர்களோட அறிவுத்திறனை நம்ம மேம்படுத்தி ஒரு சிறந்த குழந்தைகளாக நம்ம மாற்றலாம்.